விஜய் வீட்டுக்கு வந்ததை பார்த்து சாரதா வந்து யோசிக்கிறாங்க. இதனால் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். காவேரி என்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு சொல்லலான்னு வந்துட்டு இந்த மாதிரி 3வது மனுஷன்னு சொல்லிட்டு சொல்லாமே போயிட்டா. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்து வந்து அவங்க தயங்குறத பார்த்துட்டு விஜய் வந்து நான் என்ன 3வது மனுஷன் நினைக்கிறதா நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். நான் எதுவும் கேட்கலன்றாரு. இல்லை மாப்பிள்ள நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. விஜய் வந்து நர்மதா கிட்ட கேட்குறாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா, நான் அவனெல்லாம் லவ்வெல்லாம் பண்ணலை, அவன் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே சொல்ல போனால் அவன் கூட நான் நின்று எதுவுமே பண்ணதே கிடையாது, ஜஸ்ட்டு தான் பேசுவேன், அவ்வளோதான். அதுவும் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன் மாமா, இதுதான் மாமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி உன்னை நான் நம்புறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த பையன் சாயந்தரம் தானே வருவான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அந்த டைமில் கரெக்டாக அந்த பையன் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோலாம் காமிச்சு வந்து இந்த மாதிரி எனக்கும் வந்து நர்மதாக்கும் வந்து லவ் இருக்குது, நாங்கள் ரொம்ப லவ் பண்ணோம் ரொம்ப நாளாக, இப்போ வந்து என்னை வேணான்னு சொல்கிறா, நீங்களே சொல்லுங்கள், திடீர்னு வேணாம் சொன்னேன், எப்படி பழையபடியே லவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டு காவேரிக்கு செம்ம கோவம் வருது. உடனே அங்கேருந்து கட்டை எடுத்து அப்படியே அடிக்கிறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக விஜய் வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பிரிங்க இப்போவே இவனை ஒரு வழி பண்ணுற அப்படின்றாங்க. நீ அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு. காவேரி அமைதியாக இரு, அவர் தான் பேசுகிறார்ல அப்படின்னு வந்து கங்கா சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவங்க நான் உண்மையை சொல்ல போனால் என்ன அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியாப்பா நீ உண்மையை தான் சொல்கிறியாப்பா, சரிப்பா லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு, என்கிட்ட பேசு, நீங்கள் யாருங்க, நான் யாராக இருந்தவனாலும் இருக்கட்டும், இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, நீ தான் சொல்லணும், என்ன விஷயம் சொல்லு, உன் பிரச்சனை நான் தீர்க்கிறேன் பாடணுன்னே, அந்த பையன் பிரச்சனை இவர் தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க காவேரி. காவேரி அமைதியாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னோடனே, பாத்தியாக்கா அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னோடனே, அவர் தான் பார்த்துக்கிற சொல்கிறாருல, அமைதியாரி, நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, ஃபீல் பண்ண போகிறீங்க பாருங்க எல்லாருமே இந்த ஆள்கிட்ட சொன்னதுக்கு அப்படின்னு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வேலையை பாரு அப்படின்றாங்க சாரதா. உங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு காவேரி முறைக்கிறாங்க. சொல்லுப்பா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு லவ் பண்ணதுக்கு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, வேணால் பாருங்கள் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, நான் இந்த மாதிரி 1000 ஃபோட்டோ எடுத்து காட்டட்டுமா, இப்போது ஏஐ டெக்னாலஜியில் என்ன வேணாலும் செய்யலாம், அது எங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால் இந்த ஃபோட்டோவில் நம்புகிற அளவுக்கு நாங்களாம் வந்து ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது அப்படி சொன்னோன்னா அப்படியே முடிக்கிறார் அவர். என்ன பார்க்குற, நான் வேணா உன்னையும் வந்து என்னையும் வச்சு வேணால் ஃபோட்டோ எடுக்கட்டுமா, இல்லை எல்லோரும் வச்சு ஃபோட்டோ எடுக்கட்டுமா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இங்கே பார், தேவையில்லை வேலை பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான், ஒரு பொண்ணு விருப்பம் இல்லை சொன்னால் விலகிறது தான் வந்து ஒரு ஆம்பளைக்கு அழகு, நீ ஆம்பளை தானே அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு, சார் என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள், என்ன அப்படி தாண்டா பேசுவேன், இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகின பிள்ளைங்களை எல்லாருமே இந்த மாதிரி பண்ணால் அப்படி தான் பேசுவேன், எதை நம்பிடா நாங்கள் வந்து காலேஜுக்கு அனுப்புறது பிள்ளைங்களை, நீங்களும் வந்து உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் பண்ணுவியா, உன் அக்கா தங்கச்சி இப்படி இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படி தானே அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அவள் என்னை லவ் பண்ணுற சொன்னான், இல்லை மாமா நான் சொல்லலை மாமா, பொய் சொல்கிறான் மாமா, இவங்க நான் எப்படா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, லவ் பண்ண சொன்னாலா, அவள் சொன்னாலா, சரிப்பா லவ் பண்ணுறேன்னு சொன்னா, அவங்க கூட பழகினா, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்க, இப்போ வேணான்றா வேலையை பாரு அப்படின்னோடனே, அப்படிலாம் முடியாது சார், அப்படிலாம் முடியாதா, எங்கள் பொண்ணு லவ் பண்ணலன்ற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும், நீ எப்படிலாம் கேம் விளையாடுற விஷயமும் எங்களுக்கு தெரியும், மரியாதையாக மன்னிப்பு கேட்டுட்டு போயிடு, அப்படிலாம் நடக்கிறதே வேலை சார், அப்படிலாம் முடியாது சார், அப்படியா சரிப்பா, அப்படி முடியாதுன்ற விஷயத்த இவருக்கு எதிரவே சொல்லு அப்படின்னோடனே, பார்த்தா வாங்க சார் உள்ள அப்படின்னோடனே, பார்த்தா அவங்க அப்பா வராரு. அதை பார்த்து அதிர்ச்சியாக இருந்த பையன், அப்பா நீங்களா அப்படின்னோடனே, ராஸ்கல் இவ்வளோ தைரியம் வந்தால் இப்படிலாம் பண்ணுவேன் சொல்லிட்டு பலார் அறைகிறாரு. உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ஏற்கனவே உடனே நான் சொன்ன வான் பண்ணலடா, இந்த பொண்ணு பேச்சுக்கு போகக்கூடாதுன்னு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சமாரம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை நான் பெற்றுட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, மரியாதையை இந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டு ஆளுங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வா, அப்படி இல்லை நானே உன்னை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா தயவுசெய்து அப்படிலாம் பண்ணிடாதீங்கப்பா. உடனே வந்து வேணாம் அங்கிள், விட்டுருங்க அங்கிள், பாவம் அவனோட ஸ்டடீஸ் பாதிக்கும் அங்கிள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. பாத்தியார் அந்த பொண்ணை, இதனால தான் நான் அங்கிள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோன்னு நான் வந்து சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்ட ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் வேணாம் அங்கிள் அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. பாத்தியாடா அந்த பொண்ணோட பெருந்தன்மை, நீ இந்த பொண்ணு இப்போ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மறுபடியும் அடிக்கிறாரு. அடிக்காதீங்க நிறுத்துங்க, பாத்தியாடா எங்கள் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணுடா, இவக்கிட்ட இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு விஜய் சொன்னோன்னே, என்னை மன்னிச்சிடுங்க நர்மதா, என்னை மன்னிச்சுட்டு நர்மதா, நான் திருந்திட்டேன் நர்மதா, இதுக்கப்புறம் உன் பேச்சுக்கு வரமாட்டேன் நர்மதா, என்னை மன்னிச்சுட்டு நர்மதா, எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போகிறாரு. அந்த பையன் வந்து ஓடி வந்து அப்படியே வந்து கட்டிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வந்து விஜய்க்கு அப்படியே காவேரி வந்து வெச்சக்கன் வாங்காமல் விஜய் பார்த்துட்ருக்காங்க.